வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 14 அதனுடைய 22, 23. ஈஸ்வருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்தந்த சபைக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி, போன வாரத்திலே ஏற்கனவே நான் அந்த பகுதியை உங்களுக்கு நான் வேதத்தில் இந்த பகிர்ந்து கொண்டேன். ஆகையினால இனி முகவுரையா பேசுவதற்கு நிற்க விரும்பவில்லை. வாசிக்கும் போது யாத்ராகமம் 24 அதிகாரத்தில இருந்து போன வாரத்தில் உங்களோடு சில வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கா உட்காரணும். காலெல்லாம் மடக்கி ஒழுங்கா கரெக்டா இருக்கணும். பைபிளை கையில இருக்கணும். பைபிளை எங்கேயோ போட்டுட்டு இந்த பைபிள் கையில இருக்கணும். சண்டே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் பைபிளை கையில வச்சிருக்கணும். ஆமா, பைபிளை கீழே போட்டுட்டு நீங்க சுரிஞ்சிட்டு இருக்க கூடாது. பைபிள் கையில இருக்கணும். பைபிளை திறந்து பார்க்கணும் சொல்ற வசனத்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, கவனிக்கணும். மெசேஜை நீங்க கவனிக்கணும். உங்க வாழ்க்கையினுடைய ஜீவநாடி கூறிய வார்த்தைகளாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது. பிரைஸ் தி லார்ட். சின்ன பிள்ளைன்னு சொல்லி நீங்க நிர்விசாரமா இருக்கக்கூடாது. நீங்க தான் இனி வளர்ந்து நாளைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் அதனுடைய 15வது வேதவசனம் 12ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிச்சுட்டு 15 முதல் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்குரிய நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். 14 முதல் வாசிக்கலாம். அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு கர்த்தர் சொல்லும் போது சொல்லுகிறார், நீ இவர்களை விட்டு மலையின் மேல் ஏறி வா என்று சொன்னதும் அவன் 30 லட்சம் ஆட்களுக்கு ஒரு தலைமைத்துவம். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மோசே என்ன செய்தான்? உலகத்தினுடைய பற்றுதல், நல்லா கவனிக்கணும். உலகத்தினுடைய பற்றுதல், மக்களினுடைய கூட்டம் எல்லாரும் தேவனை சார்ந்து இருப்பது போல இந்த மோசேயை சார்ந்து இருக்கிறார்கள். காரணம், மோசே சொல்லுகிற வார்த்தையின் படியே ஒவ்வொரு காரியமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கோலை அசைத்ததும் ஒரு விதத்திலே கிரியை நடக்கிறது. கையை உயர்த்தினதும் இனி ஒரு விதத்துல கிரியை நடக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்கண்ட தெய்வம் என்று சொல்லுவது தேவனை பிரதிபலிக்க செய்தது மோசேயாய் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
ஆண்கள் ஆனாலும் பெண்களானாலும் முதியவர்களானாலும் வாலிபர்களானாலும் பிள்ளைகளானாலும் மோசேயை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனம் கட்டுப்பட்டு போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மோசேயோடு சொல்லுகிறார், நீ மலையின் மேல் ஏறி வா. இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே, இத்தனை திரள் கூட்ட ஜனங்களை விட்டுட்டு நான் எப்படி அங்கே வந்து உட்காருவது? கேள்வி கேட்டா ஒரு பெரிய கேள்வி. சில வேளைகளில் நம்முடைய உறவை விட்டு, நம்முடைய சொந்தத்தை விட்டு, நம்முடைய உற்றார் உறவினரை விட்டு, நம்முடைய பிள்ளைகளை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு தனிமையாய் கர்த்தரோடு இருப்பதற்கு நம்முடைய கர்த்தர் ஆலோசனை தருவார். ஆனால் அதற்கு எந்த ஆத்துமா, எந்த குடும்பம் கீழ்ப்படுகிறதோ அந்த குடும்பத்தின் மேல் பரிசுத்த ஆவியானுடைய விசேஷித்த ஒரு பாதுகாவல், ஒரு பராமரிப்பு, ஒரு நடத்துதல் வெளிப்படும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் குடும்பம், உன் இனம், உன்னுடைய ஜாதி, உன்னுடைய தேசம் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா. வந்தான். கர்த்தர் அவனை கனம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் வாழ்க்கை, உலகத்திலிருந்து வேறுபட்ட அனுபவமாய் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். வாழ்க்கை உலகத்தில் ஒத்த வேஷம் தரிக்காதபடி தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எந்த குடும்பம் வாழ்கிறதோ, எந்த ஆத்துமா அதற்காய் கிரயம் செலுத்தி தங்களை ஒப்பு கொடுக்கிறதோ அந்த ஆத்மாவை என் கர்த்தர் கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மோசேயோடு சொன்னார், நான் உனக்கு இந்த ஜனத்துக்குரிய நிபந்தனைகளை, சட்டதிட்டங்களை, கற்பலகையை நான் கொடுக்கிறேன். நீ வாப்பா, நீ வா. வந்தான். வந்து நேரே மலைக்கு மேலே ஏறியாச்சு. 6 மேகம் அவனை மூடிட்டு 6 நாள் அசைவே இல்லை. 6 நாள் கூப்பிட ஆள் இல்ல. 6 நாள் நாதி கிடையாது. 6 நாள் ஒருவேளை பல நிலைகளில உடைஞ்சு உருக்குலைந்து இருக்கலாம். மோசே 7வது நாள் கர்த்தர் அங்க இறங்கி வந்தார். அவனோடு பேச ஆரம்பித்தார். அவனோடு அசைவாட ஆரம்பித்தார். அசைவாடின வேளையில ஜனங்கள் கீழே நின்று, அதுல விதமாய் சொல்லுகிறது 17, 16, 17, 18 ஆகிய வசனங்கள் வாசிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது. வாசிங்க. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. அங்க கர்த்தருடைய மகிமை அங்கே தங்கி இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஒரு ஆத்துமாவை, ஒரு ஊழியக்காரனை, ஒரு விசுவாசிய கர்த்தர் தனிமை படுத்தி வைக்க விரும்புகிறார். ஆனால் அங்கே கர்த்தருடைய மகிமை இருக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. இந்த காலை வேளையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படி தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம் வரும் என்பது எனக்கு சொல்ல தெரியல. கர்த்தர் உங்களோடு பேசி சில நாட்கள் சிலரை தனிமைப்படுத்துவார். சில வாரங்கள். அப்படின்னா உடனே புருஷனை விட்டுட்டு தனிமையா போகிறது இல்ல, மனைவியை விட்டுட்டு தனிமையா போகிறது இல்ல. ஒன்றாய் வாழ்ந்தாலும் கர்த்தரோடு இருக்க சில வேளைகளில் கர்த்தர் நமக்கு சில உணர்த்துதல்களை, தெய்வ சத்தத்தை நம்முடைய ஆவிக்குரிய நிலையோடு கர்த்தர் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்கள் அப்போ வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, மற்ற அலுவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். அங்கே கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிற இடத்துல அவர்களை வச்சு கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். ஆமென்.
இந்த அனுபவம் நீங்க எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? இதுதான் ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட ஜெபம் என்பதை போன வாரம் உங்களுக்கு ஆரம்பிச்சு வார்த்தையை நிறுத்தினேன். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில், ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில், இது நான் மற்ற யாரையும் சொல்ல விரும்பலையே, என்னையே நான் சொல்றேன். நம்ம சர்ச்சில் காலையில 10 மணி முதல் 11:30 இல்லைன்னா 12:30 மணி வரை ஜெபிக்கிறோம். இது சபையாய் கூடி ஜெபிக்கிற ஜெபம். ஒரு நபர் வந்தாலும், 2 பேர் வந்தாலும், 5 பேர் வந்தாலும், அது சபையாய் ஜெபிக்கிற ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சிலர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நான் காலையில சர்ச்சில் போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சு, பயங்கர ஒரு மன நிறைவு. நான் என்னை சர்ச்சு போனேன், ஜெபம் பண்ணேன். நல்ல காரியம். அது சபையினுடைய ஜெபம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். 2 விசுவாசிகள் குடும்பமாய், தாயும் தகப்பனும் பிள்ளைகளும், இல்லைன்னா அம்மாவும் பிள்ளைகளும், இல்லைன்னா தகப்பனும் பிள்ளைகளும், கூட்டு குடும்பமாய் வசிக்கிறவர்கள், பெற்றோரும் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், அது குடும்ப ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது ரெண்டும், இது தனி செக்ஷன். சர்ச்சில் ஜெபிக்கிறது தனி பகுதி, குடும்பமா பெற்றோர் பிள்ளைகள் ஜெபிப்பது தனி பகுதி. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தெரிஞ்சும் தெரியாமலும் வீட்டுக்குள்ள தனிமையா உட்கார்ந்து, உங்களுக்குரிய ஜெபிக்கிற இடத்தில் உட்கார்ந்து அப்பாவோடு பேசுவதுதான் தனிப்பட்ட ஜெபம். ஆமென். சர்ச்சில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினதுனால நீங்க திருப்திப்படக்கூடாது. சர்ச்சில் நீங்க 1 மணி நேரம் ஜெபித்ததுனால திருப்தி படக்கூடாது. குடும்பமா 1 மணி நேரம் ஜெபித்ததுனால திருப்தி படக்கூடாது. தனிப்பட்ட முறையில தெய்வ சமூகத்துல உங்களை உடைத்து, உள்ளத்தை உடைத்து, வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, தனிமையாய் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து போராடி ஜெபிக்கிற ஜெபம் 1000 பேர் ஜெபிக்கிறதை விட தனிமையாய் ஜெபத்தில் தெய்வத்தினுடைய கிரியைகள் வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலை வேளை நன்றி சொல்லுங்க. தனி ஜெபம் என் குடும்பத்துக்குள்ள, தனி ஜெபம் எங்க சர்ச்சுக்குள்ள, தனி ஜெபம் எங்க தேசத்துக்குள்ள கர்த்தருடைய கிரியை கொண்டு வரும். அல்லேலூயா. பைபிள்ல சாதித்தவர்கள் அத்தனை பேரும் தனிமையாய் ஜெபித்து சாதித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. தனிமையா ஜெபித்து சாதித்தவர்கள் அநேகர். குரூப்பா ஜெபித்ததை விட ஒரு தனி மனுஷனுடைய ஜெபத்துல தான் கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால இனி சர்ச்சில் ஜெபிக்க வேண்டாம் என்றல்ல, குடும்பமா ஜெபிக்க வேண்டாம் என்றல்ல, அதனுடைய வேலைகளும் அதிகரிக்கட்டும். அதே போல தனிமையாய் தெய்வத்தோடு, அப்பாவோடு, கர்த்தரோடு, தேவ மகிமை நிறைந்திருக்கிற தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒன்று நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும் போது, ஒன்று தேவ பிரசன்னத்துக்குள் நம்முடைய ஜீவிதம் விட்டு கொடுக்கப்படும் போது, நமக்கு வேற யாரையும் சிந்திப்பதற்கோ பார்ப்பதற்கோ குறை கூறுவதற்கோ நமக்கு அந்த எண்ணம் வராது. அந்த பிரசன்னம் நம்மை மூடும் போது நம்ம லைனே மாறும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்க முழங்கால்ல இருக்கிற பலன் சாதாரணப்பட்டது அல்ல. ஆமென்.
முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைக்கு முன்னால முழங்கால், ஒருவேளை வயது முதிர்ச்சியினால் ஏதோ பலவீனத்தினால் முழங்கால் மடக்க முடியாமல் இருக்கலாம். எத்தனை பேருக்கு முழங்கால் மடக்கி தெய்வ சமூகத்திலே தரித்திருக்க முடியுமோ அத்தனை பேரும் விசுவாசிகள் உங்க தனி ஜபத்தில் நீங்க வளருவீர்களானால், தனி ஜபத்தில் தெய்வ சமூகத்திலே தரித்து இருப்பீர்களானால், தோல்வியின் அடையாளம் அல்ல, ஜெயம் ஒன்றொன்றாய் ஆங்காங்கே நடக்கும். ஆமென். நடக்காது என்று இருதயத்தில் உறுதிப்படுத்தினதை கர்த்தர் நடத்தி காட்டுவார். முழங்கால் படியிட நீங்கள் ஆயத்தமானால் கிரியை செய்கிற கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதுக்கு தெய்வ சப்தத்துக்கு வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, நம்ம விட்டு கொடுத்து, நம்ம தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணித்து முழங்கால் படி போடும் போது ஆண்டவருடைய கிரியை நம்ம கண்ணுக்கு எட்டாதது, சிந்தைக்கு எட்டாதது, நம்முடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதை என் தேவனாகிய கர்த்தர் செய்துட்டே இருப்பார். அல்லேலூயா. அது சாதாரணப்பட்டதல்ல. அதுக்கு கொஞ்சம் கிரயம் செலுத்தணும், அதுக்கு கொஞ்சம் தெய்வ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கணும், அதுக்கு சில காரியங்களை நம்ம இழப்பதற்கு ஆயத்தமானால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று வேறொன்றுக்கும் அல்ல. நீ எதை இழந்தாயோ அதை உனக்கு திருப்பி தர என் கர்த்தர் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. நம்ம இழந்து போக கூடாதுன்னு சொல்லி அங்கே உறுதியா நின்று அதையே பலமா பிடிச்சு நம்மையும் கெடுத்து, நம்ம வாழ்க்கையும் கெடுத்து, நம்ம ஆயுசையும் கெடுத்து, தெய்வ சித்தத்தையும் மீறி கடைசியா துக்கத்துல அமிழ்வதை விட ஆண்டவருடைய கரங்களில், ஆண்டவருடைய உம்முடைய சித்தத்தை நீர் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது தனிமையாய் உட்கார்ந்து, ஆண்களானாலும் பெண்களானாலும் தகப்பன்மாரானாலும் தாயாரானாலும் வாலிப தம்பிமாரானாலும் தங்கச்சிமாரானாலும் உங்க வாழ்க்கையில தனிமையாய் நீங்கள் ஜெபிக்க பழகினால் உங்களுக்கு நிறைய காரியம் லகுவாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தனி ஜெபம். அதிகாலையில எழும்பி தனிமையா உட்கார்ந்து ஆண்டவரோடு பேசணும், தெய்வ சமூகத்துல ஜெபிக்கணும். எல்லாவற்றையும் விட்டுட்டு, எல்லாவற்றையும் உதறிட்டு தெய்வ சமூகத்துல தரித்து இருக்கும்போ அதனுடைய பலன் சாதாரணப்பட்டதல்ல, அது குறை உள்ளதாய் இருக்காது, அதனுடைய பலன் நிறை உள்ளதாய் இருக்கும். ஆமென். அதனுடைய பலன் குறை உள்ளதல்ல, நிறை உள்ளதாய் இருக்கும். 2, அதனுடைய பலன் மனுஷனுடைய எண்ணத்திற்கும் மனுஷனுடைய சிந்தைக்கும் கட்டுப்பட்டதாய் இருக்காது, அதற்கு அப்பாற்பட்டதாய் இருக்கும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க இதை நான் அனுபவிக்கணும்னு? எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த பகல் வேளையில இப்படிப்பட்ட நிலையை நான் அனுபவிக்கணும்? அதற்கு ஒரே ஒரு வழிதான், தெய்வ சமூகத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவிதத்துல, தனிப்பட்ட நிலையில தெய்வ சமூகத்துல காத்து இருக்கும் போது எந்த ஒரு உதவியும் இருக்காது, எந்த ஒரு ஒத்தாசையும் இருக்காது, எந்த ஒரு நிலையிலையும் ஒருவேளை யாரையும் நம்ம பார்க்க முடியாது. அநேகர் உதறுவதை அறிவீர்கள், அநேகர் வெறுப்பதை அறிவீர்கள், அநேகர் பரியாசம் பண்ணுவது காதுக்கு வரும், அநேகர் நிந்திப்பது காதுக்கு வரும். ஒன்றுமே விஷயம் இல்லை. கர்த்தருடைய பட்சத்துல தரித்திருப்பீர்களானால் கர்த்தர் யார் என்பதையும், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் யார் என்பதையும் என் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? தனிப்பட்ட ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களால சில அசைவுகள் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. போன வாரம் ஆரம்பிச்சேன், ஆனா அந்த பகுதியை நிறைவு செய்யல, சமயம் அதிகமாயிட்டு நிறுத்திட்டேன். தனி ஜெபம். கிதியோனை பாருங்க, தனிமையா தான் உட்கார்ந்து இருக்கான், மீதியானியர்கள் எல்லாம் அடிச்சு மாற்றி கொண்டு போறான்.
மீதியானியர்கள் எல்லாம் நஷ்டமாக்கி கொண்டு போறான். இவங்க விதைக்கிறாங்க, அவன் அறுத்துட்டு போறான். வேலை செய்யறதுக்கு குறவில்ல, நன்மையை காண முடியலையே. கண்டவன் எல்லாம் கொண்டு போறான். ராத்திரி பகல வேலை செய்கிறீங்களே, எக்ரிமெண்ட்ல சைன் போட்டு நினைப்போம், எனக்கு இத்தனை 1000 வரும், இத்தனை லட்சம் வரும், எனக்கு சம்பளம். ஐயா வரும், வரலன்னு சொல்லல, கைக்கு எட்டுது, வாய்க்கு எட்டலையே. காண்கிறியே, அனுபவிக்க முடியலையே. காண்கிறியே, சுதந்திரிக்க முடியலையே. உட்காரு தெய்வ சமூகத்துல. அடம் பிடிச்சிட்டு இருக்க சில காரியங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. நான் இப்படி இருந்தா போதும், நோ, நடந்தது போல இருக்கும். அப்படி அலை வரும்போ அப்படி மாறி போன மாதிரி போயிட்டே இருக்கும். வந்தது போல இருக்கும், அப்படி போயிட்டே இருக்கும். நீ உன்னை தாழ்த்தி, உன்னை ஒப்பு கொடுத்து, நீ முழங்கால் படி போட்டு, நீ கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போ, உனக்கு என்ன செய்யணும்னு உன்னை நடத்தின கம்பெனி தலைவனுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கம்பெனியை நம்பாத, கம்பெனி தலைவனை நம்பாத, சம்பளம் தாரவனை நம்பாத, எல்லாம் தந்து அனுபவிக்க வைக்கிற கர்த்தரை நம்பு. ஆமென். இதெல்லாம் உனக்கு தந்து உன்னை அனுபவிக்க வைக்க ஆயுச தருகிற அப்பாவை நம்ப நீ. அல்லேலூயா. இந்த காலை வேளை தனி ஜெபம். கிதியோன் தனிமையா உட்கார்ந்து போர் அடிச்சிட்டு இருக்கான். தனிமையா உட்கார்ந்து களத்துல வேலை செய்கிறான். குடும்பத்துல எத்தனையோ பேர் உண்டு, கோத்திரத்துல எத்தனையோ பேர் உண்டு. ஒருத்தனை பார்க்காத, தனிமையா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி காரியத்தின் மேல ஒரு பதிலை கண்டுகொள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தனி ஜெபம் உன் வாழ்க்கையில கொண்டு வருகிற மாற்றம், பின்னால வருகிற தாக்கம், அத சிலர் அதை காணணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் என்ன சின்ன காரியமா பெரிய காரியமா ஜெபம் பண்ணுனா பதில காணணும்னு சொல்லி எதிர்நோக்கி காத்திருப்பேன். சிலர் இந்த காற்றுல விதையை வாரி வீசுற மாதிரி, ஜோமணி ஆச்சு, நடந்தா நடக்கட்டு, தெய்வம் தந்தா எடுக்க தரணும். பிரைஸ் தி லார்ட். உறுதி வேணும் நமக்கு. நான் ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு தருவார், நான் அனுபவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் உண்டு? பிரைஸ் தி லார்ட். நிர்விசாரம், ஜபத்துல நிர்விசாரம் சிலருக்கு, சிலருக்கு ஆராதனையில நிர்விசாரம். நிர்விசாரம் என்கிற வார்த்தையே வரக்கூடாது, அந்த எண்ணமே வரக்கூடாது. பாடுறோமா முழு பலத்தோட பாடுவோம், ஆராதிக்கிறோமா முழு பலத்தோட ஆராதிப்போம். தனிமையா உட்கார்ந்து ஜெபம் பண்ணோமா, நமக்கு என்னென்ன காரியம் அப்பாவோடு சொல்ல உண்டோ அத்தனையும் சொல்லி உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, இன்னைக்கு ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது. நாளைக்கு காத்திருக்கா விசுவாசி ஆயத்தமாகணும். பிரைஸ் தி லார்ட். அவன் உட்கார்ந்து போர் அடிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறாருப்பா. இந்த வார்த்தை கேட்க நமக்கு விருப்பம் இல்லையா? நமக்கு ஆசை இல்லையா? நான் ஜெபம் பண்ணணும். அவன் மட்டும் இல்ல பராக்கிரமம் செய்கிறது, கர்த்தர் என்னை கொண்டு பராக்கிரமம் செய்வார். அல்லேலூயா. சிம்சோனை பாருங்க, தனிமை. பெலிஸ்தியர்கள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அவனும் கர்த்தரும் நல்லா கட்டு, எத்தனை பேர் சேர்ந்ததுன்னு கட்டட்டு. அபிஷேகம் ஆவி இருந்தா அது நெருப்புப்பட்ட நூல் போல அற்று போகும். ஆமேன். இவனுடைய பலன் எப்ப இழந்தான் தெரியுமா? தனிமையை காக்க வேண்டிய இடத்தை இவன் கோட்டையை விட்டான். இவனுடைய பலன் நஷ்டப்பட்டு போனது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சிம்சோனுக்குள் இருந்த பலன் தேவ பலன், சிம்சோனுக்குள் இருந்த அதிகாரம் தேவ அதிகாரம், சிம்சோன் மேல் தேவன் வைத்த தெய்வ சித்தம். தனிமையா நிக்கணும்னு தான் தெய்வ சித்தம். பிறப்புக்கு முன்னே தாயும் தகப்பனுக்கும் கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்தார். ஏய், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் நசரேனா இருக்கணும், அவன் இப்படித்தான்
வாழும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படித்தான் நீ பிள்ளைய வளர்த்தணும். இப்படித்தான், ஆமா, எப்படி ஆகல, இப்படித்தான் பிள்ளைய வளர்த்தணும்னு கட்டளை கொடுத்தார். ஆனா நாட்கள் தாண்டினது, காலங்கள் தாண்டினது, வருஷங்கள் தாண்டினது. தேவ சித்தத்தை அம்மாவும் அப்பாவும் மறந்தாங்க. பிள்ளை அப்படியே வழி தட்டி போக ஆரம்பிச்சு. Praise the Lord, praise the Lord. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வளர்ந்தாலும் நடத்த வேண்டிய வழியில நடத்தி பழக்கணும். ஆமென், அல்லேலூயா. பிரம்பை கையாடாதவன் மகன் என்ன செய்கிறான்? உன் பிள்ளைய நீ பாதாளத்துக்கு விடுறேன்னு அர்த்தம். பிள்ளை அடிச்சா சாகாது, நல்லா தண்டிங்க. அடிக்க வேண்டிய பருவத்துக்கு அடிங்க, அடிக்க வேண்டிய இடத்துல அடிங்க. ஏனோ தான் ஒண்ணு அடிக்காதீங்க. சில சொல்லோன் பிள்ளைய தண்டிக்கணும், பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணணும். எப்ப பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எந்த காரியத்துக்கு பண்ணணும், அதை குறித்த விவேகத்தை கர்த்தர் நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார். வேதத்தை நன்றாக வாசியுங்கள், நீங்கள் நடத்துங்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, நிறைய சொல்ல முடியும். தனிமை, நோவாவை மட்டும்தான் ஐயா தேவன் நீதிமானா கண்டாரு. தனிமை தானே. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி, புரியுதா? தனி ஜெபம். விசுவாசிகள் ஜெபத்தில் நீங்க வேரூன்றி கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்நாள் தனிமையாய் ஆலயத்தில் போய் உட்கார்ந்தாள்தான். அழுது பார்த்தவனுக்கு வித்தியாசமா தெரிஞ்சு, எவன் எப்படி பார்த்தா எனக்கு என்ன, நான் ஜெபிக்கிற வேளையில நான் எங்கேயுமே என்னுடைய கவனத்தை சுதறடிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, அந்நாள் ஜெபித்தா. ஏலி இருந்தா என்ன, ஏலி தூங்குனா என்ன, ஏலி எத்தி பார்த்தா என்ன? ஏலி அவ பார்க்கல, அவ கர்த்தரை பார்த்தான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ண இருந்தா சிலரு இந்த என்ன சொல்லலாம், மாற கண்ணுன்னு சொல்லுவாங்க, சர்வ கண்ணுன்னு சொல்லுவாங்க சிலரு. ஒளிஞ்சொளிஞ்சு பார்ப்பனும். ஆணுங்க வந்தாலும் அவையா அறிவனும், பெண்ணுங்க வந்தாலும் அவையா அறிவனும், முன்னால வந்தாலும் அறிவனும், பின்னால வந்தாலும் அறிவனும். நம்ம எங்க இருக்கோம்? ஆலயத்துல இருக்கோம். நமக்கு தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். வந்தமா, முழங்கால் படி போட்டோமா, ஆண்கள் வந்தானா, பெண்கள் வந்தானா, பிள்ளைகள் வந்தானா, பெரியவங்க வந்தானா, யாரு வந்தானா, நம்ம வந்ததுன்னா வருகா, முழங்கால் படி போடுகா, ஜெபம் பண்ணுங்க. நம்ம வந்த லட்சியம், நான் வந்தது வறுமையா போக கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனா இவ எங்கேயுமே பார்க்கலையே, ஒளிஞ்சு பார்க்கறான். சுண்டு மட்டும் அசைது, கண்ணுல இருந்து கண்ணநீரும் வருது. இது என்னடா, என்னாச்சு? லாஸ்ட்ல போகும்போது சொல்லி விட்டாங்க, நீ உனக்கா போதையும் இதெல்லாம் மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பதான் அவ வா திறந்தா. தரிசனம் நஷ்டப்பட்டவன் ஜெபிக்கிறவங்கள குறை வருவான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தரிசனம் நஷ்டப்பட்டவன், பாஸ்டர் ஆனாலும் விசுவாசி ஆனாலும், தரிசனம் நஷ்டப்பட்டவர்கள் ஜபத்தை என்ன செய்வாங்க? குறை கூறுவாங்க. ஜபிக்கிறத ஆளுது ஜோம் பண்ண, அவன் பகலம் வச்சு ஜோம் பண்ண, அவன் துள்ளி ஜோம் பண்ண, அவன் துள்ளுனா என்ன, சாடுனா என்ன, உனக்கு என்ன? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். அவ அழுததனுடைய பலன் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த பைபிள்ல 2 நிரூபம் சாமுவேலை கொண்ட கர்த்தர் எழுத வைத்தார். ஆமென்.
நம்ம அடுத்தவங்களை பார்க்காம நம்ம அழுது தனிமையா ஜெபிக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஒரு உருமாற்றத்தை கர்த்தர் தருவாரானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு சந்தோஷமா முடியும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆகையினால தனி ஜெபம். நீ தனிமையா வா, மலைக்கு மேல வா, நீ மலைக்கு மேல வந்து உட்காரு. தேவனுடைய மகிமை அங்கே காணப்பட்டது. தேவ மகிமைக்குள்ள போகிறான். மகிமைக்குள்ள போய் அமைதியா இருக்கிறான். 6 நாளைக்கு மகிமையை அனுபவிச்சு 6 நாளைக்கு தெய்வீக சந்தோஷத்தை அனுபவித்து 7வது நாள் அதிலே சொல்லுகிறது மலையின் கொடுமுடியில் 16ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமை மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 40 நாள் அந்த மலையில இருந்தான். இப்ப வேற ஒரு எண்ணம் அவனுக்கு இல்ல. ஆரோனை குறிச்சோ மிரியாம குறிச்சோ இல்ல என்ன சொல்லலாம் கூட உள்ள யார குறிச்சோ அந்த எண்ணம் இல்ல. ஒரே லட்சியம், கர்த்தர் எனக்கிட்ட விலகி இருந்து தெய்வ சமூகத்துல உட்கார சொன்னார், நான் உட்கார்ந்து இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்ல 30 லட்சம் ஆள் இருக்கு ஆண்டவரே, 30 லட்சம் ஆள் இருந்தா அதுல எத்தனை எம்எல்ஏ இருந்திருப்பாரு, எத்தனை எம்பி இருந்திருப்பாரு, எத்தனை மினிஸ்டர் இருந்திருப்பாரு. இன்னைக்குள்ள சொல்றேன், இன்னைக்குள்ள நிலையை சொல்றேன், அன்னைக்கு அல்ல. எத்தனை மெம்பர், எத்தனை பிரசிடண்ட், எத்தனை ஆர்டிஓ, எத்தனை ஆர்டிஓ, எத்தனை தாசில்தார், எத்தனை எஸ்பி, எத்தனை டிஎஸ்பி, எத்தனை இன்ஸ்பெக்டர், எத்தனை உயர் அதிகாரிகள் இருந்திருக்கலாம். ஆனா அவங்களோட யாரோட நல்ல ஐக்கியம் கர்த்தரோடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குடும்பத்துல நமக்கு உயர்ந்தவர்கள் இருக்கலாம், உன்னதர்கள் இருக்கலாம், யாரு வேணுமோ இருக்கட்டும். அவங்களை யாரையும் நீங்க முன்ன நிறுத்தாதீங்க. நிறுத்த வேண்டிய ஆளை நீங்க நிறுத்தி, பின்பற்ற வேண்டிய ஆளை நீங்க பின்பற்றி கர்த்தரை சார்ந்து கர்த்தரை உயர்த்துவீர்களானால் தேவனுடைய மகிமை உங்களுக்குள் அசைவாடும். உங்களுடைய குறைகள் பரிகரிக்கப்படும். உங்களோடு போராடுகிற போராட்ட கிரியைகள் அதமாக்கப்படும். அங்கே மோசே ஏறி மலைக்கு மேல உட்காரும் போது ஜனங்கள் பார்க்கிறாங்க. ஜனங்கள் மோசேயை பார்க்கவில்லை, தேவனுடைய மகிமையை அவர்கள் அக்கினியை போல அவர்கள் கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெபிக்கிற சகோதரா சகோதரி, ஜெபிக்கிற நம்மை விளம்பரப்படுத்த அல்ல, பாடுகிற நம்மை விளம்பரப்படுத்த அல்ல, பிரசங்கிக்கிற என்னை விளம்பரப்படுத்த அல்ல, உங்களையும் என்னையும் ரட்சித்த கிறிஸ்துவை பிரதிபலிக்க செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஜனங்கள் தேவனுடைய மகிமையை 17 மலையில் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிராக்கினியை போல் மோசே மகிமைக்குள் இருக்கிறான். அது மோசேக்கு மகிமையாய் இருந்தது, பார்த்தவர்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையினாலதான் கர்த்தர் ஒரு பக்கம் கிருபை உள்ளவர், மறுபக்கம் அவர் பட்சிக்கிறாக்கினே. அல்லேலூயா. ஜனங்களுக்கு அந்த மகிமையின் காட்சியை பார்க்கும்போது பட்சிக்கிறாக்கினே போல. அப்ப பாருங்க, நம்ம தெய்வ சமூகத்துல விடாப்பிடியா விழிப்புணர்வோடு தெய்வ சமூகத்திலே தரித்திருந்து ஜெபித்தால் பார்க்கிறவர்களில் சிலதை அந்த அனுபவத்தை காண்பார்கள். ஆமென். இந்த காலை வேளையில ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகள் முன்னால
முன்னால இருந்து பின்னால அற்றமர எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உங்க வீட்டுல தெய்வ சமூகம் போல கருதி தனிப்பட்ட ஜெபம். சிலர் ஜெபிக்கிறீங்க, சிலரால ஜெபிக்க முடியல, சிலரால அந்த அளவுக்கு என்ன சொல்லலாம், இது மாமிச பலத்தை வச்சோ, மாமிசத்தினுடைய அதிகாரத்தை வைத்தோ, மாமிசத்தினுடைய வாலிபன் பெரியவர் முதியவர் என்று சொல்லி இதுக்கு பாகபட்சம் இல்ல. கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டை அடித்து எழும்புவார்கள். ஆமென். அதுக்கு வயசு ஒரு விஷயம் அல்ல. 5 வயசு பிள்ளையையும் கர்த்தரால் நடத்த முடியும், 50 வயது ஆணவங்களை நடத்த முடியும். வயதாகி தள்ளாடுகிறவர்களுக்குள்ளையும் அபிஷேகம் இருந்தா ஆவியானுடைய கிரியை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதிகாரத்தை நாம் பயன்படுத்த, அதிகாரத்தை உபயோகப்படுத்த நீங்களும் நானும் முன்வர வேண்டும். நீ காலையில சர்ச்சில் வந்து உட்கார்ந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிச்சேன். அதுல நான் வாசிக்க 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 அந்த பகுதியை கொஞ்சம் நான் அதை தியானிக்க ஆரம்பித்தேன். தியானிக்கும் போது அந்த அதிகாரத்துல ஏதோ நிறைய சத்தியங்கள் எல்லா வசனத்திலையும் உண்டு. ஆனாலும் அந்த வசனத்துல எனக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. எஸ்ஐயா 61 அதிகாரம் அதனுடைய 1 முதல் வாசிங்க. 61 இல்ல 60வது அதிகாரம், சாரி 61 முதல். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. எழும்பி, அப்ப ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஜெபத்திலே இந்த நாட்கள்ல எழும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் ஒளி, உனக்குன்னு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கையில தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அடுத்தவனுக்கு வெளிச்சத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் நமக்கு தேவை, நமக்குன்னு வச்ச வெளிச்சம் தான் நமக்கு நிரந்தரம். அல்லேலூயா. அதிகாலையில உட்கார்ந்து எழும்பி ஜெபம் பண்ணிட்டு, ஏற்கனவே கிராத்தூர் சர்ச்சில் இன்னைக்கு பிரேயர் நடத்தணுமா, இங்க மெசேஜ் எல்லாம் முடியுமே ஒரு பருவம் ஆகும், ஏதோ கர்த்தர் நடத்துவார், அது வேற. ஆனாலும் நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தெய்வ சமூகத்தில் அமைதியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு சில வார்த்தைகள் எனக்கு என்னுடைய உள்ளத்துல கர்த்தர் கொடுத்தார். அப்படியானால் இந்த நாட்களில் நறுமணத்திற்கு நம்ம பல பொருட்கள் என்ன செய்கிறோம், பல பொருட்கள் உபயோகிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் உபயோகிப்பாங்க. சிலர் பவுடர் உபயோகிப்பாங்க, சிலர் சென்ட் உபயோகிப்பாங்க, சிலர் ஸ்ப்ரே உபயோகிப்பாங்க, இன்னும் ஏதோ என்னென்னமோ இருக்கு, கிரீம் உபயோகிப்பாங்க. இதெல்லாம் நறுமணத்திற்காக. சரீரம் இந்த மண் கூடாரத்துல இருந்து துர்க்கந்தம், அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நறுமணம் உபயோகிப்பாங்க. அது அவரவர் விருப்பம், தாராளமா உபயோகிங்க. ஆனா எல்லாரும் ஒண்ணு போல நறுமணம் என்ன செய்வதில்லை, யாருமே உபயோகிப்பதில்லை. ஒரு சிலரு அவங்களுக்கு விரும்பின வாசனை அவங்க உபயோகிப்பாங்க. அப்போ காலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போ இது என்னுடைய மனதுக்குள்ள ஒரு உதயமானது. கர்த்தர் சில உணர்த்துதலை கர்த்தர் கொடுத்தார். இந்த நறுமணம் நம்ம இன்னைக்கு அடிச்சுட்டு துணியதை வச்சு குளிக்குமோ அதை என்ன செய்யும், மாறும். அடுத்தும் என்ன செய்யணும், உபயோகிக்கணும், அடுத்தும் அடிக்கணும், அடுத்தும் உபயோகிக்கணும். ஆனா இதை விட ஆண்டவர் எனக்கு தந்த அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், இதை விட அந்த நறுமணம் கொடுக்கிற ஒரு செடி நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம வீட்டு தோட்டத்துல நின்னா, அது ஒரு பூ வந்தா அதனுடைய வாசனை யாரால என்ன செய்ய முடியாது. துணியை துவைக்குமா நறுமணம் என்ன செய்யும், நறுமணம் என்ன செய்யும், எவனோ தயாரிச்ச நறுமணம் மாறி போகும். நம்ம தோட்டத்துல நம்ம ஜீவிதத்துல ஒரு நல்ல ஒரு செடியா ஒரு பூ வந்தா வாசனை ராத்திரி பால ஒண்ணு போல வீசிட்டு இருக்குமே. ஆமென், ஆமென்.
புரியுதா உங்களுக்கு? அந்த நறுமணத்தை ஒருத்தனும் தண்ணி விட்டதுனால, தீ வச்சதுனால, துர்க்கந்தத்தை போட்டதுனால அந்த நறுமணத்தை ஒருத்தனும் மாற்ற முடியாது. டூப்ளிகேட் தான், ஒரிஜினல் தான். ஒரிஜினலா நீ முழங்கால் ஒன்றி ஜெபிக்கிற ஒரு ஆத்மாவா இருப்பேன்னா உனக்குள்ள ஒரு நறுமணம் இந்த நாட்களை வீசும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட நீங்க ஆலயத்துல இருந்து போகணும். வருஷங்களா பரிகரிக்க முடியாதது இந்த வாரம், இந்த மாசத்துல சில காரியம் குடும்பங்களில் கர்த்தர் பரிகரிக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? மோசேய கொடுமுடியில ஏற சொன்ன வேளை கீழ்ப்படிஞ்சான். ஆண்டவரே, வசனத்துக்கு இன்னைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இன்னையில இருந்து தனிமையா உட்கார்ந்து ஒண்ணு ஜெபிக்க, போராடி ஜெபிக்க முடியல, நீ வேற ஒண்ணும் செய்யண்டாம். ஒரு மணிக்கூர் உன்னை சிந்தைய கண்ட்ரோல் பண்ணி ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லு, அக்கினி பற்றி எரியும். ஆமென். கை தூக்கி சொல்லுங்க. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? 1000 சோத்திர பலி சொல்லி நீ வாசிச்சு தள்ளுவதை விட நீ உட்கார்ந்து சோத்திரம் சொல்லி பாரு. அடுத்தவன் எழுதி போட்டதை விட நீயா உட்கார்ந்து ஒரிஜினலா உன்னுடைய உள்ளத்தை உடைச்சு நீ சோத்திரம் சொல்லி பாரு. கிரிய வெளிப்படுத்தான பாருங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. நான் அதை பல கோடிக்கணக்கான இடத்துல, லட்சங்கள்னு சொல்ற விட கோடிக்கணக்கான இடத்துல நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அனுபவிச்சுட்டு சொல்றேன். தனி ஜெபம், குடும்ப ஜெபம் தனி செக்ஷன், சர்ச்சில் ஜெபிக்கிற தனி செக்ஷன், பிள்ளைகளோட சேர்ந்து நாங்க இடையடையா ஜெபம் பண்ணுவோம், அது தனி செக்ஷன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒன்று, அப்பாவோடு தனிமையா உட்கார்ந்து ஜெபிக்கும் போ. சில வேளை அப்படி ஜெபம் பண்ணும்போம், சில பேர் சோத்திரம் சொல்லி வருமா சிரியும் வரும். உங்களுக்கு என்ன வரும்னு தெரியாது, சிரியும் வரும். சிலப்பா வாயும் ஆடாது, கையும் ஆடாது, காலும் ஆடாது, மறுத்து போன போல, செத்தது போல இருந்து உணர்வற்றது போல ஒரு அனுபவம் உண்டாகும். சில வேளை அக்கினிக்கு உள்ள போனது போல அந்த அனுபவம் உண்டாகும். சில வேளை குளிர் காற்று அனுபவிச்சது போல இருக்கும். அந்த அனுபவங்கள் எல்லாம் வர்ணிக்க முடியாது நமக்கு. பிரைஸ் தி லார்ட். தனிமையா உட்கார்ந்து சோத்திரம் பண்ணி பாருங்க. அந்நிய பாஷை தான் அடிச்சு தகர்க்கணும்னு இல்லை. அந்நிய பாஷை அபிஷேகம் இருந்தா நீங்க ஆராதீங்க, நான் அதுக்கு தடை இல்லை. ஆனா ஒரு 1000 சோத்திர பலிகள் புக் இருக்கு, நீ வாண்டி வச்சாத, என்ன படிச்சதும் நாளை படிச்சான. பிரைஸ் தி லார்ட். புதியது ஏதாவது இருக்கா? இல்ல. 1000 சோத்திர பலி, 500 சோத்திர பலி, 100 சோத்திர பலி, அந்த பலி அங்க இருக்கட்டு. ஒன்னையே சர்வாங்க தகர பலியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க அதை வாசிக்கிற தவறுன்னு சொல்லல. அது எதுக்காக பரிசுத்தவான்கள் எழுதுனாங்க தெரியுமா? இயேசுவை பற்றி தெரியாதவங்க, ஜெபிக்க தெரியாதவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு அது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அது உதவியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த டூப்ளிகேட்டை கண்டு நம்ம ஏமாந்து போக கூடாது. நம்மள இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும், அவரு முகம் குப்பர விழுந்து இரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணினாரு கெத்சமனேல. தனிமை. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் இதே போல வாழ்க்கையில வருகிற தனிமைப்படுத்துகிற அனுபவங்கள் எல்லாம் வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. சொன்னாது மனுஷ சிந்தைக்கு நிக்காது. போய் நில்லுங்கப்பா, போங்க வீட்டுல போங்க. இல்லையா வீட்டுல ஒன்று ரொம்ப கஷ்டமா இருக்கா, டேயும் நைட்டும் சர்ச்சை திறந்தேன் கிடக்கு. ஆமா, பகல் வேளை உங்களுக்கு எவ்வளவு நேரம் வந்திருந்து தனிமையா உட்காரணுமா, ஜெபிக்கணுமா, அழணுமா, அழுது ஜெபம் பண்ணுங்க. உங்க காரியம் கர்த்தரால் பரிகரிக்கப்படணும். நம்ம பிள்ளைகள் ஒரு ஆளுக்கு முன்ன, ஒரு மனுஷனு முன்ன கையாந்து நிக்கவே கூடாது. ஆமென், ஆமென்.
நான் அதை விரும்புறேன் ஐயா. ஒரு அதிகாரிக்கு முன்ன கையாந்தாம அப்பாவுக்கு முன்ன நின்னா அவன் நமக்கு முன்ன கையாந்தக்கூடிய நிலைமையை கர்த்தர் தருவார். Praise the Lord. சாதாரணப்பட்ட நிலையில போகும்போ, பல யாத்திரைகள் போகும்போ சிலரு அவங்க அந்த சில சாதாரணப்பட்ட அதிகாரிகள் அல்ல, உயர் ஸ்தலத்துல இருக்கிற சிலரு அவங்களுடைய பேசுகிற அந்த கேட்கிற சில பணிவான சில காரியத்தை பார்க்கும்போது உண்மையா சொன்ன அவங்க யோவான் சொல்லுவான், அவருடைய பாதரட்சையின் வாரி அவிழ்க்க நான் பாத்திரன் அல்ல. அவங்களை நம்ம உலகத்துல ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவு வேணும் தகுதி இல்லாத விவரம் இல்லாத நம்ம வச்சு சில வச்சு கர்த்தர் செய்கிறாருன்னா, தனி ஜெபம் உன்னையும் உருவாக்கும், உனக்கு பின்னால சிலரையும் உருவாக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஒரு உறுதியான தீர்மானம் தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு தனிமையா ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள், நீங்க ஒரு ஆளு கூட உங்க வாழ்க்கை தோல்வி அடையக்கூடாது. நான் டென்ஷன் அடிச்சு இருக்கிறேன், நான் பிபி பிடிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. தனிமையா முழங்கால் படி போடணும், ஜெபம் பண்ணணும். எல்லாத்துக்கும் அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணி நெருக்கிட்டு இருக்க கூடாது. உங்க விஷயமா உனக்கு பேச தெரியல, அப்பாவோடு பேச, உன் காரியத்துக்கு மேல அவர் அசைவாடுவார், அவர் கிரியை செய்வார். அப்ப உனக்கு ஜெயமா இருக்கும், பெற்றோருக்கு சந்தோஷம் உண்டாகும். உனக்கு 4 வருஷம் தாண்டி சொல்லலாம், என் காரியத்துக்கு தனிமையா முழங்கால் படி போட்டேன், கர்த்தர் என்னை உயர்த்தினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இன்னைக்கு ஜெபிப்பது, இன்னைக்கு சொல்லக்கு சாட்சி இருக்காது. சில வேளை 1 வருஷம் சாட்சி இருக்காது, 2 வருஷம் சாட்சி இருக்காது. கொஞ்சம் நாள் தாண்டும் தான் நம்ம வந்த பாதையும் கர்த்தர் நடத்தின பாதையையும் நினைக்கும் போது 10 பேருக்கு எடுத்து சொல்லக்க நமக்கூட இருக்கும் சாதனம். அல்லேலூயா. நம்மவே எல்லாம் இழந்து உடுதுணிக்கு மறுதுணி இல்லாம நடுத்தருவில் நின்று ஆண்டவர் உன்னை ரட்சிப்பாருன்னு சொன்னா, அவன் ஒரு கேள்வி தெளிச்சு கேட்டான், பதில் சொல்ல தைரியமா சொல்ல உண்டா? Praise the Lord. நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் நடத்தினார். நீயும் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னையும் நடத்துவார். ஆமென். மோசே தேவனுடைய மலைக்குள்ள போனான். நம்ம ஜெப மலை, கெட்சமனே மலை, வியாகுலம் நிறைஞ்ச மலை. வியாகுலம் வருதா, ஓடி போ, அவருடைய கூடாரத்துல போய் முழங்கால் படி போடு, பரிகாரம் அங்க உண்டு. ஆமென். மனுஷனுடைய உதவியை நாடாதீங்க, மனுஷனுடைய உதவியை நாடாதீங்க, அது நமக்கு வேதனையை கொண்டு வரும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கையில தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் பல இடத்துல அப்படி நான் ஆரம்ப நாட்கள்ல நாடுனேன், அன்னையே முடிச்சு கட்டுனேன். ஆயுசுல இனி காலு பிடிக்கிற இந்த பரிபாடியே இல்லை. ஆமா, அண்ணும் இல்லை இன்னும் இல்லை. அது ஒரு தீர்மானம், மரண நாள் வரை இனி வரக்கூடாது ஆண்டவரேன்னு ஒரு தீர்மானம் உண்டு எனக்கு. தேவைக்கு பேசுவோம், தவறு இருந்தா தாழுவோம், தப்பு இருந்தா எவ்வளவு தூரம் தாழணுமோ தாழலாம். நம்ம தவறு செய்யாத பட்சத்தில் கர்த்தரை கையில விட்டு கொடுத்துட்டு நம்ம லைன், கர்த்தருடைய லைனை பார்த்து போயிட்டே இருக்கணும். நமக்கு ஒருங்கின பாதையில. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்க போய் காம்ப்ரமைஸ் பண்ணி, அங்க போய் ஒப்புரவாகி, அங்க போய் காலு பிடிச்சு, நோ, விசுவாசியம் அதை பண்ணக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் மட்டும் இல்ல, விசுவாசியம் அப்படிதான். உங்களுக்கு ஒண்ணு ஒரு ஸ்டாண்டிங் பாயிண்ட் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க ஸ்தானத்துல நீங்க உறுதியா பலமா கர்த்தரை சார்ந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. அவன் என்ன, ஜனங்கள் பார்க்கும்போ பட்சிக்கிறாய்க்கினே போல பாருங்க, அவன் இருக்கிறது தேவ மகிமையில, மக்கள் பார்வைக்கு கண்டது வேற. அக்கினிக்க கிட்ட யாராவது வருவானா? அக்கினிக்க கிட்ட யாராவது வர முடியுமா? நோ. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுனா, மறைவிடத்துல இருந்து பதில் தருகிற தெய்வம் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. லாஸ்ட் வசனம் சொல்லுகிறது, அதனுடைய உன்வாசிங்க. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 40 நாள் இருந்தான். ஆண்டவர் என்ன நிபந்தனை கொடுத்தாரு, என்ன கற்பலகை கொடுத்தாரு?
அடுத்த அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. 40 நாள் தெய்வ சமூகத்துல இருந்த வேளை என்ன 24, 25 அதிகாரத்தையும் தொடர வாசிச்சாதான் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். 40 நாள் முடிஞ்சு இரவும் பகலும் தெய்வ சமூகத்துல இருக்கிறான். ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, நீ இப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு காணிக்கை மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் இடத்துல காணிக்கை என்ன செய், நீ கேளு, நீ கேளு, நீ கேளு, தருகிறவன் சந்தோஷமா தரட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனப்பூர்வமா தர்றவன் தரட்டும். பொன், வெள்ளி, வெண்கலம், அதுல ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கேளு, கேட்டு வாங்கி கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு செய் சொல்லி அங்க சொல்லிட்டாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று காலை வேளை தனி ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தனி ஜெபம் இன்னையில இருந்து அப்படின்னா வீட்டு அம்மாவை தெரியாம வீட்டையா ஜெபம் பண்ணணும், வீட்டு ஐயாவை தெரியாம வீட்டம்மா ஜெபம் பண்ணணும், பெற்றோரை தெரியாம பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளை தெரியாம பெற்றோர் ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க தனிப்பட்ட ஜெபம் தெய்வ சமூகத்துல ஏறெடுக்கப்படும் போது பரிகரிக்க முடியாத காரியங்கள் கர்த்தரால் பரிகரிக்க முடியும். அல்லேலூயா. இனி ஒரு வார்த்தை உண்டு, இதற்கு இணையான. அப்ப தனி ஜெபம் ஒரு குறிப்பிட்ட சமயம். அடுத்து தனி ஜெபத்துல இருந்து வளரும்போ சிலர் கூட போய் அதுக்கு உதவியாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அது நான் ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கிறேன். அடுத்த வாரத்துல உங்களுக்கு நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம், 17வது அதிகாரம், முதல் வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. நிறுத்துங்க. அடுத்த வாரத்துல நான் உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பகுதியை உங்களுக்கு சற்று தெளிவாய் பேசுவேன். மலையின் மேல் ஏறும்போது 3 பேர் ஏறுகிறார்கள். யோசுவாவோடு அவன் சொல்றான், நீ அமலேக்கோடு போய் என்ன செய், யுத்தம் பண்ணு. அமலேக்கோடு தெய்வ ஜனத்துக்கும் தெய்வீகத்துக்கும் இடர்ச்சை பண்ணுகிறவன பூமியில என்ன செய்யக்கூடாது, பூமியில என்ன செய்யக்கூடாது, சத்தமா சொல்லுங்க, பூமியில என்ன செய்யக்கூடாது, வச்சிருக்க கூடாது. தெய்வ சபைக்கும் தெய்வீகத்துக்கும் இடர்ச்சை பண்ணுகிறவன பூமியில வச்சிருக்க கூடாது. அவனோடு நீ போய் யுத்தம் பண்ணு. நான் மலைக்கு மேல ஏற போறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியானா ஒரு பக்கம் அங்க கிரியை நடக்குன்னா இங்க பிரயர் நடந்துட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மோசே நல்ல ஜெபிக்கிற திராணி உள்ள மனுஷன். ஆனா அவனுடைய கையும் என்ன செய்தது, அவனுடைய கையும் என்ன செய்தது, எத்தனை பெரிய பாஸ்டானாலும் ஒரு நாளைக்கு தளரும். ஆமே. புரியுதா உங்களுக்கு? நானானாலும் ஒரு நாள் தளர்ந்து போவேன். எந்த பெரிய ஊழியக்காரனானாலும் ஒரு நாள் தளர்ந்து போவான். தாங்குகிறவர்கள் இருந்தால் ஜெயம் நிச்சயம்.